ஃபர்ல் தொழுகைக்கு பின்னால் உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்ற துஆவையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இதனால் மலக்குகள் உங்களுக்கு துஆ செய்வார்கள், மலக்குகள் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இது ஷாபானுடைய மாதமாக இருப்பதால் இவைகளையெல்லாம் ஷாபான் மாதத்தில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். வரக்கூடியது ரமலான் மாதம். ரமலான் மாதத்தில் இன்னும் அதிகம் செய்ய வேண்டியவைகள் இருக்கிறது. அதற்காக வேண்டி நீங்கள் ஷாபானிலேயே அதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று பெருமானார் இன்னொரு ஹதீஸிலே இப்படி சொன்னார்கள், அல்லாஹும்ம அஜ்ரினா மினன்னார், அல்லாஹும்ம அஜ்ரினா மினன்னார். சில நேரங்களிலே நாம் 7 தடவை ஓதுவது சிலர்களுக்கு சங்கடங்களையே ஏற்படுத்துகிறது. ஏன் இதை திரும்பி திரும்பி ஓதுகிறார்கள் என்பதாக நிறைய பேர்கள் நினைப்பவர்களும் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், எந்த ஒரு மனிதன் சுபுஹுக்கு பின்னாலும் மக்ரிபுக்கு பின்னாலும் அல்லாஹும்ம அஜ்ரினா மினன்னார் என்பதை 7 முறை ஓதுகிறானோ அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்திலிருந்து விடுதலை, யா அல்லாஹ் என்னை நெருப்பை விட்டு பாதுகாத்து விடு என்று ஒரு மனிதன் சுபுஹ் தொழுகைக்கு பின்னாலும் மக்ரிபுக்கு பின்னாலும் ஓதுவதால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குமார்களை கொண்டு துஆ செய்கிறான் என்பதை, அது மட்டுமல்ல, அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ் இவர்களை பாவத்தை விட்டும் நீ பாதுகாத்து விடு, இவர்களை நரகத்தை விட்டும் தூரமாக்கி விடு, இவர்களின் மீது நீ இரக்கப்படு, இவர்களுடைய அனைத்து அமல்களையும் நீ ஏற்றுக்கொள் என்று மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இவைகள் எல்லாம் ஓதுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஃபர்ல் தொழுது விட்டால் உடனே நாம் கர்ச்சீப்பை உதறிவிட்டு எரிந்து செல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த அமல்களுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நியமத்து பெருமானார் தான் நமக்கு ரசூலாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் மீது நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஸலவாத்துக்களை சொல்லுங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது 300 முறைகள் ஸலவாத்து ஓதுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது காலையிலும் மாலையிலும் ஸலவாத்துக்களை ஓதுவதால் மலக்குமார்கள் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.